கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை 2 பேதுரு அதிகாரம் 2 வசனம் 3. பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது, அவர்களுடைய அழிவு உறங்காது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எல்லாவற்றிலும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கள்ளப்போதகர்கள் தங்கள் ஆதாயத்திற்காக சத்திய மார்க்கத்தை தங்களுடைய சுய இச்சைகளின்படி போதித்து தங்கள் மார்க்கமாய் ஜனங்களை சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் ரட்சிக்கப்பட்டவர்களையும் தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நாம் ஜாக்கிரதையாய் ஞானத்தோடு செயல்பட வேண்டும். நாம் வஞ்சிக்கப்படாதபடி நம்மை காத்து கொள்ள வேண்டும். நாம் வஞ்சிக்கப்படுவோமானால் பூர்வ காலம் முதல் விதிக்கப்பட்டிருக்கிற நித்திய ஆக்கினை நமக்கு உண்டாகும். ஆகவே நாம் விழிப்போடு செயல்பட வேண்டும். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் வாழ வேண்டும். அநேகர் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு தங்களை நல்லவர்களாக காண்பித்து நடக்கிறார்கள். ஆனால் அவர்கள் கிரியைகளிலோ கர்த்தரை மறுதலிக்கிற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அநேக கள்ள ஊழியர்கள் எழும்பி தங்கள் போதகங்களினால் ஜனங்களை வஞ்சித்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே நாம் விழிப்போடு காணப்படவில்லை என்றால் வஞ்சிக்கப்படுவோம். வேத வார்த்தைகளை கை கொண்டு வாழவில்லை என்றால் நாமும் அவர்கள் நய வசனப்பில் விழுந்து விடுவோம். ஆகவே தினம்தோறும் வேதத்தை தியானித்து ஆவியானவருடைய உதவியோடு வேத வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை அறிந்து புரிந்து அதன்படி நடப்போம். நாம் வேத வசனத்தை நன்கு தியானிக்கும் போது எந்த வஞ்சக கிரியைகளும் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் நமக்கு ஞானத்தை தருவார், பகுத்தறிவை தருவார். ஆகவே ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய ஆலோசனையின்படி நடப்போம். வேத வார்த்தைகளை தியானிப்போம். அவருக்கு உண்மையாகவும் அவருக்கு பிரியமுள்ளவர்களாகவும் வாழ்ந்து நாம் வஞ்சிக்கப்படாதபடிக்கு நம்மை காத்து கொள்வோம். பரிசுத்தத்தோடு வாழ்ந்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாக்கிற உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் எந்த கள்ள போதகத்திலும் விழுந்து விடாதபடிக்கு ஞானமுள்ளவர்களாய் செயல்பட நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். தெரிந்து கொள்ளப்பட்ட நாங்கள் ஒருபோதும் வஞ்சிக்கப்பட்டு விடாதபடிக்கு உம்முடைய வார்த்தைகளினால் எங்களை காத்து கொள்ள உம்முடைய வார்த்தைகளை கை கொண்டு நடக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். உதவி செய்கிறோம். உம்முடைய அன்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.